பிரியமான சகோதர சகோதரிகளே, எல்லா மக்களுக்கும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியான நம் மீட்பரும் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு பெருவிழா திருப்பள்ளி வழியாக இறைவனின் அன்பையும் ஆசிரையும் அனைவருக்கும் பெற்றுத்தர வருகை புரிந்திருக்கும் சென்னை மயிலை உயர் மறைமாவட்ட பேராயர் மேதகு ஜார்ஜ் அந்தோணிசாமி அவர்களை அன்புடன் வரவேற்கின்றேன். மாதா தொலைக்காட்சி சார்பாக அனைவருக்கும் கிறிஸ்து பிறப்பு பெருவிழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மார்கழி பெற்றெடுத்த மனிதநேயம் பூமிக்கு புறப்பட்டு வந்த புண்ணிய நாள் என்று வார்த்தை வடிவில் இருந்தவர், வானவர் வழியாக பேசியவர் இன்று நம்மிலே ஒருவராய் தோன்றியுள்ளார். 2000 ஆண்டுகளுக்கு முன்பு கன்னிமரியின் வயிற்றில் மனுவுரி எடுத்த அதே இறைவன் தன் அன்பை வெளிப்படுத்த, மனிதருக்கு நிறைவாழ்வை போதிக்க, இறையரசை இம்மண்ணில் நிலைநாட்ட பாலன் இயேசு மனிதனாய் இம்மண்ணில் பிறந்துள்ளார். நம் மீட்புக்காக நலனுக்காக தன்னையே வழங்க வந்த இயேசுவின் பிறப்பை கொண்டாடும் நாம் அவரின் அன்பை அனுபவித்து அதை பிறருடன் பகிர்ந்து வாழ்வதன் மூலம் இறை மகிழ்ச்சியை நாம் நிறைவாக பெற முடியும் என்பதை உணர்ந்து வாழ அருள் வேண்டுவோம். குழந்தை இயேசு அலங்கரிக்கப்பட்ட குடிலில் மட்டுமல்ல, நமது உள்ளத்திலும் இல்லத்திலும் பிறக்க தூய்மையான எளிய உள்ளம் படைத்த மக்களாய் பாலன் இயேசு கொண்டு வந்த அன்பு, அமைதி, மகிழ்ச்சி, இரக்கம், நம்பிக்கை ஆகிய புண்ணியங்களை அணிந்து கொண்டு வாழ்வோம். எல்லார் உள்ளத்திலும் இயேசு வாழ்கிறார். அவரை கண்டுகொள்வோர் மத்தியில் கடவுள் கனிவுடன் வாழ்கிறார் என்பதை உணர்ந்தவர்களாய் தொடரும் மகிழ்வின் பலியில் பங்கேற்போம். பாலன் இயேசுவின் ஆசி பெறுவோம். பொழிகிறது, மெய் சிலுக்கிறது, நெஞ்சம் மீட்பரின் வரவால் மகிழ்கின்றது. பணி பொழிகிறது, மெய் சிலுக்கிறது, நெஞ்சம் மீட்பரின் வரவால் மகிழ்கின்றது. மார்கழி பூபாலம் பாடுது, மார்கழி பூபாலம் பாடுது, கிறிஸ்துமஸ் வரவை சொல்லாமல் சொல்கிறது. கிறிஸ்துவின் வருகை சொன்னாலே இனிக்கிறது. தூரறிக்கையாய் பாடுங்கள், சுந்தர தமிழாய் போற்றுங்கள். தூரறிக்கையாய் பாடுங்கள், சுந்தர தமிழாய் போற்றுங்கள். இறையாட்சி விழிந்ததை கூறுங்கள், பாடுங்கள் பாடுங்கள் அவனியோர் அறிந்திட அர்த்தமுடன் இதை மகிழ்ந்தே கொண்டாடுங்கள். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவிலே அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, மாதா தொலைக்காட்சியின் அன்பு நெஞ்சங்களே, உங்கள் ஒவ்வொருவருக்கும் நமது மாதா தொலைக்காட்சியின் சார்பாக இனிய கிறிஸ்து பிறப்பு பெருவிழா நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்று நமக்கு உண்மையிலேயே மகிழ்ச்சியான நன்னாள். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக பிறந்திருக்கிறார், நம்மை தேடி வந்திருக்கிறார். அதேபோல நம்முடைய பாசமிகு பேராயர் மேதகு ஜார்ஜ் அந்தோணிசாமி அவர்கள் தமிழக ஆயர் பேரவையினுடைய தலைவர்,
இந்திய கத்தோலிக்க ஆயர் பேரவையினுடைய துணைத் தலைவர் அவர்கள் மாதா தொலைக்காட்சியின் தயாரிப்பு தளமாகிய நமது சாந்தோம் கலைத்தொடர்பு நிலையத்திற்கு வந்திருப்பது இன்னும் அதிகமான மகிழ்ச்சியான ஒரு தருணம். ஆயர் அவர்கள் இன்றைய நாளிலே கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவை நம்மோடு இணைந்து கொண்டாட, நமக்காக இணைந்து ஜெபிக்க, பிறந்திருக்கக்கூடிய பாலன் இயேசுவினுடைய அருளையும் ஆசீர்வாதங்களையும் நமக்கு பெற்றுத்தர இதோ நம்முடைய இல்லத்திற்கு வந்திருக்கிறார். ஆகவே நம்முடைய சாந்தோம் கலைத்தொடர்பு நிலையம் மாதா தொலைக்காட்சியின் சார்பாக மகிழ்வோடு பேராயர் அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றோம். நம்முடைய ஆயர் அவர்களுடைய பணி சிறக்க நாம் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஆயர் அவர்கள் எப்பொழுதும் நம்மோடு துணையாக இருக்கிறார்கள். நம்முடைய இந்த ஊடக வழி இறையாட்சி பயணத்திற்கு துணை நின்று நமக்கு பக்க பலமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். சென்னை மயிலை உயர் மறைமாவட்டத்தை சிறப்பாக வழிநடத்தி வருகிறார்கள். ஒரு நல் மெய்ப்பனாக அதை உயர்த்தி வருகிறார்கள். ஆகவே நம்முடைய பேராயர் அவர்களுடைய பணி சிறக்க நாம் இந்த திருப்பலியிலே நாமும் அவருக்காக, அவருடைய உடல் நலத்திற்காக, அவருடைய உள்ள நலனுக்காக, அவர் ஆற்றும் பணிகளுக்காக அவரை ஒப்புக்கொடுத்து, பிறந்திருக்கக்கூடிய பாலன் அவரை இன்னும் சிறப்பாக ஆசிர்வதிக்க வேண்டும் என்று நாம் ஒரே குடும்பமாக இணைந்து ஜெபிப்போம். இத்தூய மறை நிகழ்வுகளை தகுதியுடன் கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களுக்காக மனமருந்தி ஆண்டவரிடம் மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்லுவாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனத்தோர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இறங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ.
உலகின் பாவம் போக்குபவரே, நீர் எம் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எம் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீர் எம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தை இறைவன் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆ ஆ மன்றாடுவோமாக. இறைவா, மனித தன்மையின் மாண்பினை வியத்தகு முறையில் படைத்து அதனுடன் வியத்தகு முறையில் சீர்படுத்தினீர். எங்களது மனித இயல்பில் பங்கு கொள்ள அருள் கூர்ந்த அவரது இறை இயல்பில் நாங்கள் பங்கு பெற அருள் புரிவீராக. உமோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாகவே உம்மை மன்றாடுகின்றோ. இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். பிரிவு 52, இறை சொற்றொடர்கள் 7-10 முடிய. நற்செய்தியை அறிவிக்கவும், நல்வாழ்வை பலப்படுத்தவும், நலம் தரும் செய்தியை உரைக்கவும், விடுதலையை பறைசாற்றவும், சீயோனை நோக்கி உன் கடவுள் அரசாளுகின்றார் என்று கூறவும் வருவோனின் பாதங்கள் மலைகள் மேல் எத்துணை அழகாய் இருக்கின்றன. இதோ உன் சாமக்காவலர் குரல் எழுப்புகின்றனர். அவர்கள் அக்களித்து ஒருங்கே ஆரவாரம் செய்கின்றனர். ஆண்டவர் சீயோனுக்கு திரும்பி வருவதை அவர்கள் தம் கண்ணாலேயே காண்பர். எருசலேமின் பாழிடங்களே, ஒருங்கே ஆர்ப்பரித்து பாடுங்கள். ஆண்டவர் தம் மக்களுக்கு ஆறுதல் அளித்துள்ளார். எருசலேமுக்கு மீட்பு வழங்கியுள்ளார். பிற இனத்தார் அனைவரும் கண்களும் காண ஆண்டவர் தம் தூய புயத்தினை திறந்து காட்டியுள்ளார். மண்ணுலகின் எல்லைகள் யாவும் நம் கடவுள் அளிக்கும் மீட்பை காணும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உலகெங்கும் உள்ள அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். உலகெங்கும் உள்ள அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். உலகெங்கும் உள்ள அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள், ஏனெனில் அவர் வியத்தகு செயல்கள் புரிந்துள்ளார். அவருடைய வலக்கரமும் புனிதமிகு புயமும் அவருக்கு வெற்றியை அளித்துள்ளன. உலகெங்கும் உள்ள அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். உலகெங்கும் உள்ள அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார்.
பிற இனத்தார் கண்முன்னே தம் நீதியை வெளிப்படுத்தினார். இஸ்ரேல் வீட்டாருக்கு வாக்களிக்கப்பட்ட தமது பேரன்பையும் உறுதி மொழியையும் அவர் நினைவு கூர்ந்தார். உலகெங்கும் உள்ள அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். உலகெங்கும் உள்ள அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். இரண்டாம் வாசகம். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை திருவசனங்கள் 1 முதல் 6 முடிய. பலமுறை பல வகைகளில் முற்காலத்தில் இறைவாக்கினர் வழியாக நம் மூதாதையரிடம் பேசிய கடவுள் இவ்விறுதி நாட்களில் தம் மகன் வழியாக நம்மிடம் பேசியுள்ளார். இவரை எல்லாவற்றுக்கும் உரிமையாளராக்கினார். இவர் வழியாக உலகங்களை படைத்தார். கடவுளுடைய மாட்சிமையின் சுடரொளியாகவும் அவருடைய இயல்பின் அச்சுப்பதிவாகவும் விளங்கும் இவர் தம் வல்லமை மிக்க சொல்லால் எல்லாவற்றையும் தாங்கி நடத்துகிறார். மக்களை பாவங்களிலிருந்து தூய்மைப்படுத்திய பின் விண்ணகத்தில் இவர் பெருமை மிக்க கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கிறார். இவ்வாறு இறைமகன் வானதூதரை விட சிறந்ததொரு பெயரை உரிமை பேராக பெற்றார். அந்நிலைக்கு ஏற்ப அவர்களை விட இவர் மேன்மை அடைந்தார். ஏனெனில் கடவுள் வானதுதர் எவரிடமாவது நீர் என் மைந்தர், இன்று நான் உம்மை பெற்றெடுத்தேன் என்றும், நான் அவருக்கு தந்தையாய் இருப்பேன், அவர் எனக்கு மகனாய் இருப்பார் என்றும் எப்போதாவது கூறியதுண்டா? மேலும் அவர் தம் முதற் பேரான இவரை உலகிற்கு அனுப்பியபோது கடவுளின் தூதர் அனைவரும் அவரை வழிபடுவார்களாக என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. புலர்ந்தது நமக்கு புனித நாள், பிற இனத்தாரே வருவீர், இறைவன் மலரடி தொழுவீர், ஏனெனில் உலகின் மீது எழுந்தது பேரொளி இன்றே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 1 முதல் 18 வரை. தொடக்கத்தில் வாக்கு இருந்தது, அவ்வாக்கு கடவுளோடு இருந்தது, அவ்வாக்கு கடவுளாயும் இருந்தது. வாக்கு என்னும் அவரே தொடக்கத்தில் கடவுளோடு இருந்தார். அனைத்தும் அவரால் உண்டாயின. உண்டானது எதுவும் அவரால் அன்றி உண்டாகவில்லை. அவரிடம் வாழ்வு இருந்தது. அவ்வாழ்வு மனிதருக்கு ஒளியாய் இருந்தது. அந்த ஒளி இருளில் ஒளிர்ந்தது. இருள் அதன் மேல் வெற்றி கொள்ளவில்லை. கடவுள் அனுப்பிய ஒருவர் இருந்தார். அவர் பெயர் யோவான். அவர் சான்று பகருமாறு வந்தார். அனைவரும் தம் வழியாக நம்புமாறு
அவர் ஒளியை குறித்து சான்று பகர்ந்தார். அவர் அந்த ஒளி அல்ல, மாறாக ஒளியை குறித்து சான்று பகர வந்தவர். அனைத்து மனிதரையும் ஒளிர்விக்கும் உண்மையான ஒளி உலகிற்கு வந்து கொண்டிருந்தது. ஒளியான அவர் உலகில் இருந்தார். உலகு அவரால்தான் உண்டானது. ஆனால் உலகு அவரை அறிந்து கொள்ளவில்லை. அவர் தமக்குரியவர்களிடம் வந்தார். அவருக்கு உரியவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவரிடம் நம்பிக்கை கொண்டு அவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் அவர் கடவுளின் பிள்ளைகளாகும் உரிமையை அளித்தார். அவர்கள் இரத்தத்தினாலோ உடல் இச்சையினாலோ ஆண்மகன் விருப்பத்தினாலோ பிறந்தவர்கள் அல்ல, மாறாக கடவுளால் பிறந்தவர்கள். வாக்கு மனிதரானார், நம்மிடையே குடிகொண்டார். அவரது மாட்சியை நாங்கள் கண்டோம். அருளும் உண்மையும் நிறைந்து விளங்கிய அவர் தந்தையின் ஒரே மகன் என்னும் நிலையில் இம்மாட்சியை பெற்றிருந்தார். யோவான் அவரை குறித்து, எனக்கு பின் வரும் இவர் என்னைவிட முன்னிடம் பெற்றவர், ஏனெனில் எனக்கு முன்பே இருந்தார் என்று நான் இவரை பற்றியே சொன்னேன் என உரத்த குரலில் சான்று பகர்ந்தார். இவரது நிறைவிலிருந்து நாம் யாவரும் நிறைவாக அருள் பெற்றுள்ளோம். திருச்சட்டம் மோசே வழியாக கொடுக்கப்பட்டது. அருளும் உண்மையும் இயேசு கிறிஸ்து வழியாய் வெளிப்பட்டன. கடவுளை யாரும் என்றுமே கண்டதில்லை. தந்தையின் நெஞ்சத்திற்கு நெருக்கமானவரும் கடவுள் தன்மை கொண்டவருமான ஒரே மகனே அவரை வெளிப்படுத்தியுள்ளார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, மாதா தொலைக்காட்சியின் அன்பு நெஞ்சங்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய உள்ளத்தில் எழும்பும் மகிழ்ச்சியோடு கூடிய கிறிஸ்து பிறப்பு விழாவின் வாழ்த்துக்களை இன்றைய தினத்திலே தெரிவித்துக் கொள்வதில் இறை அருளாக நான் கருதுகின்றேன். பிறக்கின்ற நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்காக கடந்த 4 வாரங்களாக நம்மையே தயார் செய்து இன்று மகிழ்வோடு மன அமைதியோடு கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவை குடும்பமாக, பங்கில் உள்ள உறுப்பினர்களாக, உலகிலே இருக்கின்ற கிறிஸ்துவர்களாக, உலகிலே இருக்கின்ற அனைத்து மக்களாக கொண்டாடி மகிழ்ச்சி அடைவது இறைவன் நமக்கு கொடுத்த பெரும் பாக்கியம் என்பதை இன்று நாம் உணர வேண்டும். நீண்ட நாட்களாக நாம் தயார் செய்த இந்த திருநாள் இன்று நமக்கு தருகின்ற செய்தி என்ன, அழைப்பு என்ன? இத்திருநாளின் மூலம் நாம் எதை பெறுகின்றோம், எவ்வாறு நாம் மீட்பினை அடைவோம் என்ற கேள்விகள் நம்மிலே எழும்பொழுது இன்றைய நற்செய்தியின் வாக்கானது நமக்கு உறுதுணையாக அமைகின்றது. ஆதியிலே இறைவன் வாக்காக இருக்கின்றார். வாக்கே கடவுளின் மகனாக இருக்கின்றார். அந்த கடவுளின் மகனே உலகின் படைப்பிற்கு காரணமாக இருக்கின்றார். அந்த வாக்கு ஒளியாக நமக்கு தருகின்றார், உலகத்தை மீட்க ஒளியை தர. வாக்கு ஒளியாக, ஒளியானது மனிதராக பிறந்து மீட்பினை தர இன்று நம்மிடையே பிறந்திருப்பது இறைவனின் திருவுளம் என்பதைக் கண்டு இறைவனாம் தந்தைக்கு நன்றி கூறுவோம். அன்புக்குரியவர்களே, நான் கேட்ட கேள்வி, இன்றைய தினம் நாம் கொண்டாடும் விழா எந்த விதத்திலே நமக்கு உறுதுணையாகவும் வழிகாட்டியாகவும், ஏன் நம்முடைய நெஞ்சங்களில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதையும் மீண்டும் உங்களிடம் கேட்கின்றேன். என்னுடைய சில நாட்கள் தியான சிந்தனையிலே என்னுடைய மனதிற்கு ஏற்பட்ட ஒரு பதில் இதுதான். கிறிஸ்து நம்மிடையே பிறந்திருப்பது நாம் புனிதத்தை அடைய. கிறிஸ்து பிறப்பு விழாவிலே நாம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். பிறரோடு பரிசுகளை பகிர்ந்து கொள்ள வேண்டும். ஒருவர் ஒருவருக்கு இறை அமைதியை தர வேண்டும்.
போன்ற நல்ல காரியங்களை செய்யும் பொழுது அடிப்படையான உண்மையான கருத்தை நாம் பல சமயங்களில் மறந்து விடுகின்றோம். கிறிஸ்து பிறப்பு விழாவானது புனிதத்தை நாம் பெற கிறிஸ்து நம்மிடையே வந்து நம்மிடையே குடிகொள்ளுகின்ற எம்மானுவேல் விழாவாக இருக்கின்றது என்பதை பல சமயங்களில் நாம் சிந்தித்து பார்ப்பது கிடையாது. எனவே முதல் கருத்து, இன்றைய விழா புனிதத்திற்கான அழைப்பு. இறைவன் நம்மை அழைக்கின்றார். கிறிஸ்து எவ்வாறு தந்தையிடம் இருந்து மனிதராக மாறி நம்மிடையே குடிகொள்கின்றாரோ, மனிதராகிய நாம் கிறிஸ்துவோடு இணைந்து புனிதத்தில் வளர்ந்து கடவுளோடு குடிகொள்ள அழைக்கப்படுகின்ற பெருவிழா. திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் அவர் எழுதிய கௌதேத்தே எது எக்ஸுல்தாத்தே, மகிழ்ந்து பேர் ஊகை கொள்ளுங்கள் என்ற தனது திருத்தூது ஆவண மடலிலே புனிதத்திற்கான அழைப்பை மிகவும் சிறப்பாக எடுத்து கூறுகின்றார். அதற்காக அவர் எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுடல் 12ஆம் அதிகாரம் 1வது இறை வசனத்தை சுட்டி காட்டுகின்றார். திரண்டு வரும் மேகம் போல் இத்தனை சாட்சிகள் நம்மை சூழ்ந்து நிற்க, எந்த சுமையும் நம்மை பற்றி கொண்டிருக்கும் எந்த பாவத்தையும் உதறி தள்ளிவிட்டு நமக்கு குறிப்பிட்டுள்ள பந்தயத்தில் மன உறுதியோடு ஓடுவோமாக. அருமையான வார்த்தைகள் நமக்கு புனிதத்தில் எவ்வாறு வளர வேண்டும் என்பதை இப்பகுதி நமக்கு சுட்டி காட்டுகின்றது. அன்புக்குரியவர்களே, திரண்டு வரும் மேகம் போல் உள்ள சாட்சிகள் யார் என்ற ஒரு கேள்வியை இப்பொழுது நாம் கேட்க வேண்டும். அவர்கள் வேறு யாரும் அல்ல, நமக்கும் முன் இவ்வுலகில் பிரமாணிக்கத்தோடு கிறிஸ்துவ வாழ்க்கையை வாழ்ந்து கடவுளுக்கு சான்று பகர்ந்து நற்செய்தியின் மக்களாக தங்களுடைய வாழ்க்கையை நிறைவு செய்த நம்முடைய தாய் தந்தையர், நம்முடைய தாத்தா பாட்டி ஏனையோர் ஆவர். அவர்கள் அனைவருமே நிறைவான முழுமையான வாழ்க்கையை ஒருவேளை வாழாவிட்டாலும் கூட தங்களது அன்றாட வாழ்க்கையிலே குறைகளோடு, சஞ்சலங்களோடு, சவால்களோடு, இன்னல்கள் மத்தியிலே இறைவனுக்கு ஏற்ற கருவிகளாக தங்களால் இயன்ற அளவு தங்களுடைய வாழ்க்கையை மாற்றியிருக்கின்றார்கள். இச்சூழ்நிலையிலே புனிதத்திற்கு அழைக்கப்பட்டிருக்கின்ற நாம் புனிதம் என்றால் என்ன என்று தெரிந்திருக்கின்றோமா? ஒரு கேள்வி. இன்று நாம் கொண்டாடுகின்ற கிறிஸ்துமஸ் விழாவிலே புனிதத்தின் அடையாளம் அமைந்துள்ளது என்பதை மறந்துவிடக்கூடாது. கடவுள் தன்னையே நமக்கு கொடுப்பதின் மூலமாக, இந்த கிறிஸ்மஸ் விழாவின் மூலமாக நாம் கிறிஸ்துவோடு இணையும் பொழுது, அவரோடு ஒன்றாக மாறும் பொழுது புனிதத்தை அடைய நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். புனிதம் என்றால் என்ன? முதலிலே இறைவன் நமக்கு தருகின்ற கொடை. இறைவன் தேர்ந்தெடுத்த திருமுழுக்கு பெற்ற கிறிஸ்தவர்களுக்காக தருகின்ற கொடை. இரண்டாவதாக அது ஒரு அர்ப்பணம். கொடையை ஏற்று நாம் அனைவரும் நம்முடைய வாழ்க்கையை அதற்கு ஏற்றவாறு மாற்றி அமைப்பதில் நிறைவாக இறைவனுக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பிற்கு ஏற்ப, நேரத்திற்கும் காலத்திற்கும் ஏற்ப அர்ப்பண வாழ்வில் நம்மையே தருவது. மூன்றாவது, இறை வாழ்க்கையில் நம்மையே ஈடுபடுத்தி கொள்வது. இதோ ஆண்டவரின் அடிமை, உம் சொற்படியே எனக்கு ஆகட்டும் என்று அருமையான பதிலுரையின் மூலமாக அன்னை மரியாள் புனிதத்திற்கு தன்னையே அர்ப்பணித்தாரோ, அதே நிலையில் நாமும் இன்று ஆகட்டும் என்ற வார்த்தையின் மூலமாக நம்மை நோக்கி வருகின்ற அந்த ஆண்டவராம் கிறிஸ்துவுக்கு பதில் கொடுப்போம். இயேசுவில் அன்புக்குரியவர்களே, உதாரணத்திற்கு நாம் அமைத்துள்ள இந்த கிறிஸ்மஸ் குடிலை உற்று நோக்குவோம். அங்கு என்ன இருக்கின்றது? மாட்டுத் தொழுவம், ஆடு மாடுகள், இடையர்கள், தீவன தொட்டி, சாதுவான பச்சிளம் குழந்தை அமைதியிலே உருந்தி தூங்கிக் கொண்டிருக்கின்றது. இந்த சின்ன சின்ன காரியங்கள்
எவ்வளவு முக்கியம் பெறுகின்றது என்பதை நமக்கு சுட்டி காட்டுகின்றன. கிறிஸ்து பிறப்பு ஒரு சின்ன விஷயமாக இருந்தாலும் கூட அது மனிதனுக்கு மீட்படைக்கும் ஒரு வழியாக, ஒரு நிகழ்வாக அமைகின்றது என்பதை இந்த மாட்டுத் தொழுவம் நமக்கு தெள்ளத் தெளிவாக காட்டுகின்றது. புனிதத்தை அடைய வேண்டும் என்றால் சிறு சிறு காரியங்களில் நாம் பிரமாணிக்கமாக இருக்க வேண்டும். மூன்றாவதாக, இத்தகைய புனிதத்தை கடைபிடிக்க நாம் செய்ய வேண்டிய நற்செயல்கள் என்ன என்பதை பிறந்த பாலகன் நமக்கு எடுத்து காட்டுகின்றார். 3 நற்செயல்கள் என்று சொல்லலாம். முதலிலே நன்றி. நாம் புனிதத்தில் வளர கடவுள் நம்மை எவ்வளவு நிறைவாக ஆசீர்வதித்திருக்கின்றார் என்பதை நம்முடைய தினசரி வாழ்க்கையில் நாம் கண்டுகொள்ள வேண்டும். அன்புக்குரியவர்களை, இக்காலகட்டத்திலே பார்க்கின்றோம், படுத்து உறங்குவதற்கு மெத்தை இருந்தாலும், அருமையான சூழ்நிலை இருந்தாலும் எத்தனை பேர் இரவிலே தூங்காமல் தவித்து கொண்டிருக்கின்றார்கள். உண்டு மகிழ அறுசுவை இருந்தாலும் எத்தனை பேர் ஜீரணமாகாமல் உண்ணாமல் அமர்ந்திருக்கின்றார்கள். சில வாரங்களுக்கு முன்பாக நான் வெளிநாட்டிலே இருந்த பொழுது ஒரு பெண்மணி என்னை மாலை உணவுக்கு அழைத்திருந்தார். அருமையான உணவு சுவைத்து கொண்டிருக்கும் பொழுது அவர் எனக்கு பரிமாறி கொண்டிருந்தார். அந்த மம்மியை பார்த்து கேட்டேன், நீங்கள் சாப்பிடலையான்னு. இன்னைக்கு சாப்பிட்டேன்னா நான் தூங்கவே முடியாது என்னால். அதனால தான் உங்களுக்கு பரிமாறி நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். உங்களுடைய முகத்தில் மகிழ்ச்சி இருப்பதை கண்டு நான் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இதுபோன்ற ஆட்களும் இருக்கின்றார்கள். பஞ்சுமத்தையில் தூங்காமல் இருப்பது, அருஞ்சுவை உணவிருந்து அதை ஜீரணமாகாமல் தவித்து கொண்டிருக்கும் பொழுது விலையுயர்ந்த மருந்துகளை வாங்கி உண்டாலும் வியாதி போகாமல் இறப்பது போன்ற நிலையில் பலர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் நம்முடைய சமுதாயத்திலே. இரண்டாவதாக, இரக்கம். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இரக்கம் ஒன்றுதான் புனிதம் அடைவதற்கு சிறப்பான பண்பு என்று கூறுகின்றார். இதை நாம் பார்க்கின்றோம் மத்தேயு எழுதிய நற்செய்தியிலே. உங்களுக்கு நன்றாக தெரிந்த பகுதி நடுத்தீர்வை நிகழ்ச்சி. அந்த நடுத்தீர்வை நிகழ்ச்சியிலே நாம் காண்கின்றது எவ்வாறு பிறரிடம் நாம் இரக்கம் காட்டுவதன் மூலமாக இறைவன் நம்மை ஆசீர்வதிப்பதோடு மட்டுமல்லாமல் புனிதத்தில் வாழ செய்வதோடு மட்டுமல்லாமல் நமக்கு மீட்பினை தருகின்றார். இரக்க செயல்களின் மூலம் நாம் இயேசுவின் இரக்கத்தின் முகத்தை நாம் பெற்று அவருடைய இதயத்தை போன்று குழந்தையாக மாறி அந்த இரக்கத்தின் மூலமாக புனிதத்தை, தூய்மையை பிறருக்கு நாம் கருவிகளாக மாறுகின்றோம். ஆம், இறையேசுவில் அன்புக்குரியவர்களே, மாதா தொலைக்காட்சியின் அன்பு உள்ளங்களே, இன்றைய கிறிஸ்மஸ் விழா நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் எந்த விதமான இரக்கத்தை பிறருக்கு கொடுக்கப் போகின்றது? நாம் செய்கின்ற சில நல்காரியங்களின் மூலமாகவா, நம்முடைய முகத்தில் இருக்கின்ற சிரிப்பின் மூலமாகவா, நாம் சொல்லுகின்ற வார்த்தைகளின் மூலமாகவா, அல்லது ஆக்கப்பூர்வமான மௌனத்தின் மூலமாகவா? எத்தனை குடும்பங்களில் மௌனமாக இருந்தால் பல வகையான சண்டைகளை நீக்கி இருக்கலாம் என்று வருந்தி கொண்டிருக்கின்ற பலர் இந்த இரக்கத்தின் மூலமாக நம்முடைய திருத்தந்தை இப்பொழுது கூறுகின்ற the ministry of listening and silence, அதாவது நாம் செய்கின்ற நற்காரியங்கள் உண்மையிலே இரக்கத்தையும் மௌனத்தையும் கொண்டிருந்தால் அதுவே ஒரு பெரும் காரியம், நம்மிடையே புனிதம் இருக்கும் என்பதை உணர வேண்டும். இறுதியாக மகிழ்ச்சி. நன்றி மட்டுமல்ல, இரக்கம் மட்டுமல்ல, மகிழ்ச்சி உள்ளவர்களாக இருந்தால் புனிதத்தை அடைவோம். மகிழ்ச்சி என்பது என்ன? ஆங்கிலத்திலே அருமையாக சொல்லுவார்கள் ப்ளஷர், ஹாப்பினஸ் அண்ட் ஜாய். ப்ளஷர் என்றால் என்ன? உடலை சார்ந்த இன்பம். ஒரு காபி குடிப்பது, நல்ல விதையான தோசை இட்லியை சாப்பிடுவது, பண்டங்களை உண்பது. இன்றைய தினத்தில் சொல்லவே வேண்டாம், அதுதான் அதிகமாக இருக்கும். ஜபம் கூட குறைவாக தான் இருக்கும். உண்பதில் தான் நான் பல நேரங்களை இன்று கழிப்போம். சந்தோஷம் செய்யணும். அது உண்மையான மகிழ்வா? ஒரு கேள்வி. இரண்டாவது ஹாப்பினஸ். தமிழில் ஹாப்பினஸுக்கு ஒரு வார்த்தை கிடையாது. மனநிறைவுன்னு சொல்லலாம்.
ஒரு நல்ல புத்தகத்தை படிப்பது, நண்பரோடு உறவாடுவது, ஒரு இயற்கையை சந்தித்து அந்த இயற்கையோடு ஒன்றாக கலப்பது, இது ஒரு ஹாப்பினஸ். அதுக்கு தமிழ் வார்த்தை கிடையாது. ஆனால் உண்மையான மகிழ்ச்சி, ஜாய் என்பது தூய ஆவியாரால் ஒன்றித்திருக்கின்ற வாழ்வாகும். ரோமியருக்கு எழுதிய திருமுகத்திலே புனித பவுல் அடியார் அருமையாக கூறுகின்றார். அதிகாரம் 14 இறைவசனம் 17 தூய ஆவியாரில் ஒன்று இருப்பது. ஆம், இறை இயேசுவில் அன்புக்குரியவர்களே, எப்பொழுது கடவுளில் நாம் ஒன்றித்திருந்து நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பண வாழ்க்கையாக, இறை வாழ்க்கையாக மாற்றுகின்றோமோ அன்று உண்மையான மகிழ்ச்சி. இதைதான் புனித கன்னி மரியாள் தூய எலிசபெத் அம்மாளை சந்திக்கும் பொழுது அவர்களது வயிற்றிலே இருந்த 2 குழந்தைகளும் மகிழ்ச்சியால் துள்ளி எழுகின்றன. தூய ஆவியாரால் நிரப்பப்பட்ட மகிழ்ச்சி. எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, மாதா தொலைக்காட்சி அன்பு நேயங்களே, கிறிஸ்மஸ் விழா கொண்டாடும் நாம் இன்று இந்த விழாவின் மூலம் எதை நாம் இறைவனுக்கு அர்ப்பணிக்கப் போகின்றோம் என்ற ஒரு கேள்வியை எழுப்புவோம். அவர் நம்மிடம் இருப்பது அவருடைய வாழ்க்கையில் நாமும் ஒன்றர கலந்து அவரை போன்று மாற வேண்டும், புனிதத்தை அடைய வேண்டும். புனிதத்தை அடைய அந்த புனிதம் என்பது ஆவியினால் கொடுக்கப்பட்ட கொடையாக ஏற்றுக்கொள்வோம். அந்த கொடையை ஏற்றுக்கொண்ட நாம் நம்முடைய வாழ்க்கையை நம்முடைய அழைப்பிற்கு ஏற்ற அர்ப்பண வாழ்க்கையாக மாற்றலாம். துறவர சபையாக இருந்தாலும் சரி, குருவாக இருந்தாலும் சரி, குடும்ப வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, அர்ப்பண வாழ்க்கையில் அழைப்பிற்கு ஏற்ற வாழ்வு. இந்த அர்ப்பண வாழ்க்கையின் மூலமாக எல்லாவற்றிற்கும் உங்களுடைய இறைவனோடு ஒன்றாக நாம் என்று கலக்கின்றோமோ அன்றுதான் இந்த கிறிஸ்மஸ் விழா நிறைவான மகிழ்ச்சியான விழாவாக இருக்கும். அத்தகைய மகிழ்ச்சி பொங்கும் புனிதத்தை தருகின்ற ஒரு கிறிஸ்மஸ் விழா நம் அனைவருக்கும் கிடைக்கட்டும் என்று பிறந்த இயேசுவின் அருளை நாடி இப்பலியிலே மன்றாடுவோம். ஆமென். விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார். 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்று நம் மீட்பராகிய கடவுளின் பரிவும் மனித நேயமும் தோன்றியுள்ளன. நம்முடைய நீதி செயல்களில் அல்லாமல் அவரின் இரக்கத்தில் நம்பிக்கை கொண்டு நாம் நம்முடைய உள்ளத்தில் எழுகின்ற வேண்டுதலை விண்ணப்பங்களாக இறைவனிடம் சமர்ப்பிப்போம். அன்பு தந்தையே இறைவா, எம் திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், அருள் பணியாளர்கள், இருபால் துறவியர்,
மற்றும் பொது நிலையினர் அனைவரையும் உம் பாதம் சமர்ப்பிக்கின்றோம். இவர்கள் ஒவ்வொருவரும் இயேசு பாலனின் அருளை நிறைவாய் பெற்றுக்கொண்டு நலம் தரும் செய்தியை உரைக்கவும், நல்வாழ்வை பலப்படுத்தி விடுதலையை பறைசாற்றவும், பரிவும் இறைப்பற்றும் கொண்டு வாழவும் தேவையான அருளை தந்து வழிநடத்த வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நன்மைகளின் நாயகனே இறைவா, எம் நாட்டு தலைவர்களை உம் பாதம் சமர்ப்பிக்கின்றோம். இவர்கள் அனைவரும் அமைதியின் தூதுவர்களாக உண்மையாகவும் நீதிக்காகவும் விடுதலைக்காகவும் உரிமை வாழ்வுக்காகவும் குரல் கொடுப்பவர்களாக வாழவும், மக்கள் நலப் பணிகளை திறம்பட மேற்கொண்டு அதனை செயலாக்கம் பெற செய்யவும், மனித நேயம் கொண்டு வாழ்ந்திடவும் தேவையான அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அமைதியின் நாயகனே இறைவா, நீர் எங்களுக்கு கொடுத்துள்ள நலமான வாழ்வுக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவை கொண்டாடும் நாங்கள் தேவையற்ற ஆடம்பரங்களை தவிர்த்து எங்களிடம் உள்ளதை மற்றவர்களுடன் பகிர்ந்து அன்பையும் அமைதியையும் பிறருக்கு கொடுத்து அதன் மூலம் உமக்கு மகிமை சேர்க்க தேவையான அருளை தந்து வழிநடத்த வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கத்தின் தேவனே இறைவா, பெரு வெள்ளத்தாலும் புயலினாலும் பாதிக்கப்பட்ட மக்களை உம் பாதம் சமர்ப்பிக்கின்றோம். அவர்கள் விரைவில் தங்கள் இயல்பு வாழ்க்கையை திரும்பிடவும், அவர்களுக்கு தேவையான உதவிகள் கிடைக்கப்பெற்று நலமுடன் வாழ்ந்திடவும், எங்கெல்லாம் மனித உரிமைகள் பறிக்கப்படுகின்றனவோ அங்கெல்லாம் சமத்துவம் சகோதரத்துவம் மலர வழி செய்திடவும் அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே எங்கள் இறைவா, வார்த்தையும் ஒளியும் மீட்பருமான எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து குழந்தையாக பிறந்த இந்நன்னாளிலே உம்மை போற்றி புகழுகின்றோம். அவருடைய பிறப்பு எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மனமாற்றத்தை தந்து அதன் மூலமாக நாம் புனிதத்தில் வளர வேண்டிய அருளையும் அதற்கு தேவையான அனைத்து நன்மைகளையும் வரங்களையும் தந்தருள அவர் மூலமாக உம்மை நோக்கி மன்றாடுகின்றோம். ஆமென். வெள்ளை தூப புகை போல என் மனங்களை எழுப்புகிறோம். வான்பீடத்தில் அது சேரும் மனம் கமழும் காணிக்கையாய். வெள்ளை தூப புகை போல என் மனங்களை எழுப்புகிறோம். வான்பீடத்தில் அது சேரும் மனம் கமழும் காணிக்கையாய். வெள்ளை தூப புகை போல எதை கொடுப்பேன் என தேடினேன், எனதென்று என்னிடத்தில் ஒன்றுமில்லை. எதை கொடுப்பேன் என தேடினேன், எனதென்று என்னிடத்தில் ஒன்றுமில்லை. என் தேவன் நீதான் என்றும் சொந்தம், என்றென்றும் மாறாத அன்பின் பந்தம். என் தேவன் நீதான் என்றும் சொந்தம், என்றென்றும் மாறாத அன்பின் பந்தம். கொடுக்கின்றேன் அப்பரசமதையே, கொடையாக உன்
உன்னை பெற்றுக்கொள்ளவே கொடுக்கின்றேன் அப்பரசமதையே கொடையாக உன்னை பெற்றுக்கொள்ளவே வெள்ளை தூப புகை போல என் மனங்களை எழுப்புகின்றோ வான்பீடத்தில் அது சேரும் மனம் கமழும் காணிக்கையாய் வெள்ளை தூப புகை போல என் மனங்களை எழுப்புகின்றோ வான்பீடத்தில் அது சேரும் மனம் கமழும் காணிக்கையாய் வெள்ளை தூப புகை போல. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இன்றைய பெருவிழாவின் காணிக்கையிலிருந்து வெளிப்படும் உமது மன்னிப்பு எம்மை உம்மோடு ஒப்புரவு ஆக்கி முழுமையான இறை வழிபாட்டுக்கு எங்களை இட்டு செல்வதாக. எங்கள் இக்காணிக்கை உமக்கு என்றுமே ஏற்புடையதாக விளங்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் வாக்கு மனிதரானார் என்னும் மறை நிகழ்வின் வாயிலாக உமது மாட்சியின் ஒளி எங்கள் மனக்கண்களுக்கு புதிதாய் ஒளி வீசியது. எனவே அவரில் நாங்கள் கடவுளை கண்கூடாய் காணுகின்றோம். அவர் வழியாகவே கண்காணாதவை மீதுள்ள அன்பினால் நாங்கள் ஆட்கொள்ளப்படுகின்றோம். ஆகவே ஆண்டவரே, வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து ஒரே குரலாக பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமானவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனில் உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக
தூய ஆவியாரின் செயல் ஆற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கையை ஒப்புக்கொடுக்குமாறு உமக்காக மக்களை இடையறாது ஒன்று சேர்த்து வருகின்றீர். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுவனவாக. அவர் பணித்தவாறே இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, உம் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் விண்ணேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கி அருள உம்மை மன்றாடுகிறோம். இப்பலியினார் நீர் உள்ளம் கனிய திரு உள்ளமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திருவுடல் திரு இரத்தத்தால் ஊற்றம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியாரால் நிரப்பப் பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்க செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்களுடைய பாதுகாவலரான புனித தோமா, மாட்சிமிகு மறை சாட்சியர், மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பேற்றுக்கு தகுதியுடையோர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்பலி உலகுக்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டுமென மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திரு அவையை சிறப்பாக உமடியாராகிய எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ்,
எங்கள் பேராயர் ஜார்ஜ் ஆண்டகை, ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெற செய்வீராக. நீர் விரும்பியபடி திருமுன் நிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டல்களுக்கு கனிவுடன் செவிசாய்த்தருளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறுண்டிருக்கும் உம்முடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்து கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது மாட்சியில் என்றும் மனநிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கியிருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகுக்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம்மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திரு உள்ளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தருகின்ற அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல்
இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். இந்த நெஞ்சுக்குள்ளே நீ பிறக்க எனக்கு என்ன கவலை என் இறைவா. இனி அச்சம் என்பது எனக்கில்லை, வழி எங்கும் தடையில்லை தலைவா. இந்த நெஞ்சுக்குள்ளே நீ பிறக்க எனக்கு என்ன கவலை என் இறைவா. இனி அச்சம் என்பது எனக்கில்லை, வழி எங்கும் தடையில்லை தலைவா. உந்தன் பிறப்பு சிறப்பு தருமே, இறை அரசு நனவாகுமே. உந்தன் பிறப்பு சிறப்பு தருமே, இறை அரசு நனவாகுமே. உந்தன் வார்த்தை என் வாழ்வில் உயிராகுமே, உயிராகுமே. எந்த நெஞ்சுக்குள்ளே, எந்த நெஞ்சுக்குள்ளே, எந்த நெஞ்சுக்குள்ளே பிறக்கவா. எந்த நெஞ்சுக்குள்ளே, எந்த நெஞ்சுக்குள்ளே, எந்த நெஞ்சுக்குள்ளே பிறக்கவா. எந்த நெஞ்சுக்குள்ளே நீ பிறக்க எனக்கு என்ன கவலை என் இறைவா. இனி அச்சம் என்பது எனக்கில்லை, வழி எங்கும் தடையில்லை தலைவா. மன்றாடுவோமாக. இரக்கமுள்ள இறைவா, இன்று உலகின் மீட்பர் பிறந்துள்ளார். அதனால் எங்கள் இறை பிறப்புக்கு ஊற்றாக அவர் இருப்பது போல எங்களுக்கு அழியா வாழ்வை அளிப்பவராகவும் இருப்பாராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாகவே உம்மை மன்றாடுகின்றோம். இறை மகனேசுவில் எனக்கு மிகவும் பிரியமான என் பாசத்திற்குரிய இனிய இதயங்களே, இந்த மகிழ்ச்சியான உலக மக்களுக்கெல்லாம் நற்செய்தியை அறிவிக்க தங்களையே வெளிப்படுத்திய வானதூதர்களோடு இணைந்து இன்றைய நாளிலே நாம் மகிழ்ச்சி விடுகிறோம். இன்றைய நாளிலே இந்த அற்புதமான பெருவிழா திருப்பலியை நிறைவேற்றி நமக்காக ஜெபித்த நமது பாசத்திற்கும் அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய மேதகு பேராயர் அவர்களுக்கு மாதா தொலைக்காட்சியுடைய இணையதங்கள் ஒவ்வொருவர் சார்பாகவும் மாதா தொலைக்காட்சி குடும்பத்தினர் மற்றும் எங்களை வழிநடத்துகின்ற எங்கள் பாசத்திற்குரிய ஆயர் சிங்கராயர் அவருடைய பெயராலும் நமது பேராயர் அவர்களுக்கு நமது மனம் நிறைந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் ஜெபங்களையும் நாங்கள் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். ஹாப்பி கிறிஸ்மஸ், யுவர் கிரேஸ். தேங்க்யூ. நமது பேராயர் அவர்கள் பல்வேறு பணிகள், உங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், அவர் தமிழக ஆயர் பேரவையினுடைய தலைவர் மட்டுமல்ல, அகில இந்திய லத்தீன் ரீதி ஆயர்கள் பேரவையினுடைய உதவி தலைவர். அது மட்டுமல்லாமல் பல்வேறு காரியங்களை முன்னெடுத்து இந்த தமிழக மக்களுக்காக, நமது இந்திய திருச்சபைக்காக பல்வேறு காரியங்களிலே மிகச் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறவர். அன்னை மரியின் பரிந்துரையை முழுக்க விசுவசித்து அன்னை மரிக்கு தன்னையே ஒப்பு கொடுத்து ஆண்டவருடைய காரியங்களை, ஆண்டவருடைய திருவுளத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கின்ற நமது ஆயர் அவர்களுக்கு பிறக்கப் போகின்ற அந்த புத்தாண்டிலே அவர் எடுக்கின்ற ஒவ்வொரு முயற்சியையும்
ஒவ்வொரு காரியத்தையும் கடவுள்தாமே அவரை தாங்கி வழி நடத்த வேண்டும். அவர் நல்ல சுகத்தோடு வாழ்ந்து மக்களுக்கு பயனுள்ள ஒரு நல்லதொரு சாட்சியாக, கருவியாக அவர் செயல்பட ஆண்டவர் எந்நாளும் அவரை வழி நடத்த வேண்டும் என்று மாதா தொலைக்காட்சி குடும்பம் நாம் அனைவரும் அவருக்காக தொடர்ந்து மன்றாடுவோம். இதுவே நாம் அவருக்கு செய்கின்ற மாபெரும் மரியாதையாக, அன்பாக இருக்கும். எனவே அந்த உறுதியோடு, பேராயருடைய ஆதரவோடு, ஆசிரோடு தொடர்ந்து நாம் இந்த அற்புதமான ஊடக பணியினை அன்னையின் துணையோடு, ஆண்டவர் இயேசுவுடைய அனுகிரகத்தோடு தொடர்ந்து நாம் செயல்படுத்த தேவையான எல்லா வரங்களையும் அவருடைய துணையினால், ஆயருடைய பேராயருடைய வழிநடத்துவதனால், அவருடைய ஜெபங்களினால், ஆசிரியினால் நாம் தொடர்ந்து செயல்படுவோம் என்ற உறுதிப்பாட்டோடு மீண்டுமாய் நமது பேராயர் அவர்களுக்கு நன்றியும் ஜெபங்களும் வாழ்த்துக்களும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் மாதா தொலைக்காட்சி குடும்பத்தின் பெயராலும், நமது பேராயர் அவருடைய பெயராலும், நமது பாசத்திற்குரிய ஆயர் சிங்கராயருடைய பெயராலும் உங்கள் அனைவருக்கும் எங்களது வாழ்த்துக்களும் ஜெபங்களும் இறையாசீரும். தமிழக ஆயர் பேரவையின் தலைவர் என்ற நிலையிலேயும், சென்னை மயிலை உயர்மறை மாவட்ட ஆயர் என்ற பொறுப்பிலும் என்னுடைய உள்ளத்திலே எழுகின்ற கிறிஸ்மஸ், கிறிஸ்துவின் பிறப்பு பெருவிழாவின் வாழ்த்துக்களையும் ஜெபங்களையும் உங்களோடு, உலகிலே இருக்கின்ற அனைத்து தமிழ் நெஞ்சங்களோடு பகிர்ந்து கொள்வதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். மாதா தொலைக்காட்சி ஊடகம் வழியானது இக்காலகட்டத்திலே இன்றியமையாததாக உள்ளது என்பது நமக்கு நன்றாக தெரியும். தமிழக ஆயர் பேரவையில் உள்ள அனைத்து ஆயர்களின் பெயரால் இச்சமயத்திலே இங்கு இருக்கின்ற இந்த தொலைக்காட்சி, மாதா தொலைக்காட்சியின் குடும்பத்திற்கு அதை வழிநடத்தி செல்கின்ற அருட்தந்தை டேவிட், அடைக்கலம் அனைத்து அருட்தந்தையர்கள், அருட்சகோதரிகள், குடும்பத்திலே பங்கேற்கின்ற ஒத்துழைப்பாளர்கள், உடன் பணி செய்கின்றவர்கள் அனைவருக்கும் எங்களுடைய பாராட்டுதல்களையும் நன்றியையும் அத்தோடு கூடிய வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். என்னோடு இந்த தொலைக்காட்சி நிகழ்விலே பங்கு பெறுகின்ற அனைத்து தொலைக்காட்சியின் அன்பு நெஞ்சங்களும் உங்களோடு என்னோடு இணைந்து மென்மேலும் இச்சிறப்பான பணியை இறைவனுக்கும் அன்னை வழியில் நடத்தி செல்வதிலும் உங்களுக்கு எல்லா வகையிலும் ஆயர் பெருமக்கள் உறுதியாக வழிகாட்டியாக இருப்பார்கள் என்பதை நீங்கள் இன்று நன்றாக அறிந்து கொண்டு உங்கள் பணியை சிறப்புற செய்ய அன்புடன் அழைக்கின்றேன். இரண்டாவதாக, என்னுடைய எளிமையான வேண்டுகோள், நம்முடைய இந்த மாதா தொலைக்காட்சி சிறப்புற தன்னுடைய கடமையை செய்ய வேண்டுமென்றால் உங்களுடைய ஜெப ஒத்துழைப்பும், அத்தோடு கூடிய பொருள் ஒத்துழைப்பும், உங்கள் எண்ணங்களின் ஒத்துழைப்பும் எங்களுக்கு மிகவும் தேவையாக இருக்கின்றது. அன்னையின் வழி ஏழ்மையின் வழி, அதேபோன்று மாதா காட்சியின் வழி ஏழ்மையின் வழி. ஏழ்மை என்று சொல்லும் பொழுது அருளின் ஏழ்மை கிடையாது, பொருளில் ஏழ்மை. எனவே அந்த பொருளில் ஏழ்மையாக இருக்கின்ற தொலைக்காட்சியை தூக்கி பிடிப்பது இந்த அன்பு நெஞ்சங்கள், என்னை இப்பலியிலே பார்க்கின்ற தொலைக்காட்சியின் அன்பு நேயர்களின் தலையாகிய கடமை என்று சொல்வதில் நான் திட்டவட்டமாக இருக்கின்றேன். நாம் செய்கின்ற அனைத்து உதவிகளும் அன்னைக்கும், அன்னையின் மூலமாக கிறிஸ்துவுக்கும், நற்செய்தி பணிக்கும், கடவுளுக்கும் ஆற்றுகின்ற புனிதத்தின் தூய்மையின் பணியாக இருக்கும். எனவே தொடர்ந்து மனம் தளராது, எல்லாம் முடிஞ்சிருச்சு, கொடுத்து முடிச்சிட்டோம், பார்த்துக்குவாங்க இருக்காதீங்க. தொடர்ந்து செய்வோம். அன்னைக்கு புகழ் சேர்ப்போம். அன்னையின் மூலமாக அவருடைய மகன் இன்று நமக்காக பிறந்திருக்கின்றார். அவருக்கும், தந்தையாகிய இறைவனுக்கும், தூய ஆவியாருக்கும் புகழும் மாட்சியும் கொடுப்பதில் நாம் பெருமகிழ்வு அடைவோம். இச்சமயத்திலே உங்கள் அனைவருக்கும் வருகின்ற புத்தாண்டு சிறப்பான அருள் நிறைந்த, இறை அருள் நிறைந்த ஆண்டாக இருக்கவும், எடுக்கின்ற ஒவ்வொரு காரியத்திலும் இறைவன் உங்களுக்கு வழிகாட்டியாக இருந்து நல்லதை சாதிக்கக்கூடிய அன்பின் ஆண்டாக, மகிழ்ச்சியின் ஆண்டாக, அமைதியின் ஆண்டாக, எல்லாவற்றிற்கும் மேலாக வெற்றியை தருகின்ற ஆண்டாக அமைய உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கின்றேன். இத்தகைய வாய்ப்பு கொடுத்த அருட்தந்தையர்களுக்கு மிக்க நன்றி.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இறைவனின் ஆசிரை பெற தலைவணங்கி மன்றாடுவோம். அளவற்ற நன்மையின் இறைவன் தம் திருமகனின் மனித பிறப்பால் உலக இருளை அகற்றி அவரது மாட்சிமிகு பிறப்பால் புனிதமிக்க இந்த நாளை ஒளிவித்தார். அவர் உங்களிடம் பாவ இருளை அகற்றி நற்பண்புகளின் ஒளியால் உங்கள் இதயங்களை என்றும் ஒளிர செய்வாராக. அவரது மீட்பு தரும் பிறப்பின் பெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை இடையர்களுக்கு தம் வான தூதர் வழியாக அறிவிக்க திருவுளம் கொண்ட இறைவன் உங்கள் மனங்களையும் மகிழ்ச்சியால் நிரப்பி தம் நற்செய்தியின் அறிவிப்பாளர்களாக உங்களை விளங்க செய்வாராக. அவரது மனித பிறப்பால் விண்ணகத்தோடு மண்ணகத்தை இணைத்த இறைவன் உங்களை தம் அமைதி நல்லெண்ணம் என்னும் கொடைகளால் நிரப்பி விண்ணக திரு அவையில் நீங்கள் பங்கு பெற செய்தருள்வாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியாரின் ஆசி உங்கள் மீது இறங்கி என்றும் உங்களோடு தங்குவதாக. இறைவனின் அன்பு மக்களாக வாழ சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவுற்றது. இறைவனுக்கு நன்றி. மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம், இசுராஜனம் சொந்தமாகினார். மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம், இசுராஜனம் சொந்தமாகினார். இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் இந்த உள்ளத்தின் சொந்தமானார். இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் இந்த உள்ளத்தின் சொந்தமானார். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். ஆமென்.